மதிய லஞ்சுக்கு சுருக்குன்னு காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு இடிகல்ல ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து தான் நம்ம இந்த கிரேவி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளியும், கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 இன்ச் அளவுள்ள பட்டையில் 8 பீஸ் பட்டையும் 3 ஏலக்காயும் வச்சு பவுடர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 10 செகண்ட் இந்த ஆயிலில் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 3 நிமிஷமாவது இந்த மசாலாலே இந்த சிக்கன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 நிமிஷம் வச்சுட்டு கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி நல்ல சூடான சாதத்தோடையும், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி கூடயும் சூப்பர் காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, பத்திரி, இடியாப்பம், தென் கீ ரைஸ், இது கூடயும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.